பின்தொடர முயற்சி செஞ்சு அதுல என்ன தெளிவா சொல்றாரு, இந்த சஹாபி சொர்க்கவாசி, ஒருவேளை சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவர் என்னதுக்கு அவரை பின்பற்ற போகணும்? தேவையில்லையே. ஏன்னா இவங்களோட கருத்துப்படி முகமது நபியை பின்பற்றினா போதும். சரி, முகமது நபியை பின்பற்றினா போதும். நபி பக்கத்திலே இருக்காரு, நபி உயிரோடு இருக்காரு, நபி சொல்றதை கேட்டு நடந்தால் சொர்க்கம்ங்கிறது பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அவரை போய் பின்பற்ற போகணும்? அப்போ சஹாபியை பின்பற்றுவது தவறல்ல என்கிறது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். எதுக்காக அவரை பின்பற்ற போனார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து அவருடைய ஏதோ ஒரு செயல் ஒன்று, விசேஷ செயல் ஒன்று இருக்கி, அந்த செயலை நாமும் பின்பற்றினா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்ப இதுல அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அப்படின்னு சொன்னா மேல வருது பாருங்க, அந்த தோழரை பின்தொடர்ந்து சென்று நான் என் தந்தையிடம் 3 நாட்களுக்கு வீட்டுக்கு திரும்ப மாட்டேன் என்று சத்தியம் செய்து வலியுறுத்தியுள்ளேன். நீங்கள் எனக்கு இடம் அளித்தால் நான் உங்களுடன் தங்கி நீங்கள் செய்வதை போலவே செய்வேன். அவங்களுடன் தங்கி நீங்கள் செய்வது போலவே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கீழே சொல்றாரு வந்து பாருங்க, உங்களை பின்பற்றி என்ன சொல்றது, இந்த சொல்வார் பாருங்க, ரைட், உங்கள் செயல்களை கவனித்து அதை பின்பற்றவும் விரும்பினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சஹாபிட அந்த ஒரு செயல், சொர்க்கத்துக்கான ஒரு செயல், நற்செயலை வந்து அதை பின்பற்றி செய்யறது தவறல்லைங்கிறதுக்கான ஆதாரம் இந்த ஹதீஸ். சரி, இப்போ நபியை மட்டும் பின்பற்றினா போதும் என்று சொல்லி அவர் இருந்திருக்கலாம் தானே? இருக்கல. சரியா? அப்ப இதுல அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சஹாபியை பின்பற்ற பார்த்திருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சஹாபிகள் என்ன நிலைப்பாடுல இருந்திருக்காங்க, ஒரு சஹாபியுடைய ஒரு நற்செயல் இருக்கிறது அவரை பின்பற்றலாம் அப்படி எங்க நிலைப்பாடுல சஹாபிகள் இருந்திருக்காங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரே அவ்வாறு இருந்திருக்காரு. எவ்வளவு முக்கியமான சஹாபிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்ப அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சஹாபியை பின்பற்றுவது தவறல்ல எங்க நிலைப்பாட்டில் இருந்திருக்காருங்கிறத பார்க்க முடியுது. சஹாபிகளை பின்பற்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த உதாரணத்துக்கு மறுப்பென்ற பேர்ல பேசியிருக்கிறதுல என்ன விளங்குதுன்னா, ஆழமான சிந்தனை இல்லைங்கிறது விளங்குது. இப்ப அந்த என்னதான் இருந்தாலும் அந்த அந்த புத்தகத்தெல்லாம் கேள்வி வரப்போகுது, படிக்கிற புத்தகத்தெல்லாம் கேள்வி வரப்போகுது. இருந்தாலும் ஏன் இதற்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன மாணவருடைய எக்ஸாம் பேப்பர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ற அப்படின்னு சொன்னா, அவர் அதுக்கு எவ்வாறு ஆன்சர் பண்ணியிருக்காருங்கிறது, அவரு எவ்வாறு ஆன்சர் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு அதை படிச்சு ஆன்சர் பண்ணலாம். இருந்தாலும் அவருடைய ஆன்சர், அவர் மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருக்காரு, 100க்கு 100 வாங்கியிருக்காரு. அப்போ அவர் என்ன மாதிரி அதை ஆன்சர் பண்ணார், அதை ஒரு கேள்வி எப்படி இலகுவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு மெக்ஸில் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஷின் வருதுண்டா, இந்த மாதிரியான கொஷின்ஸை இவர் எப்படி இலகுவாக அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காருங்கிற எக்ஸாம்பிளை பார்க்குறது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பேப்பர் பார்த்து அனலைஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பேப்பர் பார்த்து அனலைஸ் பண்ணுறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு என்னது வழக்கமாக இருக்குது. நம்ம அவரை பின்பற்றது, அவர் எதில் படித்தாரோ, அவர் எதில் படித்தேங்கிறது இருக்குதானே. இது அவர் எதில் படித்தார், புத்தகத்தெல்லாம் படித்தார், அந்த புத்தகத்தை அவர் இருக்குதானே. இருந்தாலும் ஏன் பாஸ் பேப்பர் பார்க்குற, எதுக்குன்னு சொன்னால் அவர் ஆன்சர் சொன்ன முறை, அவர் பதில் எழுதின முறை, இதற்காக தான் பார்க்குறேன். அதை பின்பற்றி அவருடைய அந்த ஒரு கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு, மெக்ஸுடைய ஒரு கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, ஐடியில் வரக்கூடிய ப்ரோக்ராமிங் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஈஸியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் எழுதியிருக்காருங்கிறத பார்த்து அதை ஃபாலோ பண்ணி எழுதுறது. எழுதும்போது என்ன செய்யும், விட ஈஸியாக இருக்கும், அவருக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸாம் பேப்பரை பார்க்குறேன். அதே போல் நபி குர்ஆன் இருக்கி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்கி, அதை வந்து பார்த்தீங்கன்னா சஹாபிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை அடைஞ்சிருக்காங்களே, அவங்க அடையிறதுக்கு அதை என்ன முறையை கடைபிடிச்சாங்க, அந்த குர்ஆன் சுன்னாவை எந்த முறையில் விளங்கி அவர்கள் அதுக்குரிய இதை செய்தார். இது சோதனை தானே, இந்த உலக வாழ்க்கை சோதனை. இந்த சோதனைக்கு அதில் வந்து சஹாபிகள் வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்ற சஹாபிகள் என்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க, என்ன முறைகளை யூஸ் பண்ணாங்கிறத பார்த்து என்ன செய்யற, அதே விதத்தை ஃபாலோ பண்ணக்குள்ள நாம் என்ன செய்யலாம், சொர்க்கத்தை அடையலாம் என்கிறத விளக்கம். இதை வந்து ஆழமா சிந்திக்கக்கூடியவங்க உணர்வாங்க, மேலோட்டமா பார்க்கறவங்களுக்கு புரியாது. இப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நாங்கள் அந்த ஆதாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மார்க்கறிஞர். சரி, அவர் சஹாபியை பின்பற்றலாம்னு அவர் கூறியிருக்காரு. அப்படின்ற என்ன அர்த்தம், யார் கூறியிருக்கா, முகமது நபியிட மாணவர்
அவர் கூறியுள்ளார் சஹாபியை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால மார்க்க விஷயத்துல தேர்ச்சி பெற்றவர், குர்ஆனை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால சான்று பகிரப்பட்ட, என்ன சொல்வது, தற்காலத்தில் உள்ள சொல்ல போனால் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு சஹாபி, ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட். அவர் சொல்றார் என்ன, சஹாபியை பின்பற்றலாம். அப்ப என்ன அர்த்தம்? சஹாபியை பின்பற்ற தப்பில்லை. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு விட பார்த்தீங்கன்னா தற்காலத்தில் யாரும் அறிஞர்கள் இல்லைங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு விட சிறந்த மார்க்க அறிஞர், மார்க்கத்தை தெரிஞ்சவர் யாரும் இல்லைன்னு தெளிவாக புரிகிற விஷயம். ஏன்டா நபிக்கிட்ட நேரடியாக பாடம் படித்தவர், குர்ஆனுடைய எழுத்தாளராக இருந்தவர். அவங்க என்ன சொல்றாங்க, சஹாபி பின்பற்றலாம்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? நாங்கள் சொன்னதில் வச்சு தான் சொல்றாங்க. நாங்கள் குர்ஆன் சுன்னால வச்சு ஆதாரம் காட்டுறோம் இல்லை, பின்பற்றுதல் தவறு இல்லைங்கிறது அவருடைய அந்த ஃபிக்கு. இந்த ஃபிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் ஆழமான அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும், மார்க்கத்தில் ஆழமான அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும். இந்த விஷயத்தில் இந்த ஆடியோவில் அவருக்கே அவர் முரணா பேசிட்டு இருக்காரு. அல்லாவை விட விளக்குபவர் யார்? குர்ஆன் ஹதீஸை படித்தாலே சரி, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தாலே விளக்குறமா இருக்கின்ற, இதுக்கு அப்போ நபியை அனுப்பணும், வானத்திலேருந்து ஒரு புத்தகத்தை போட்டு படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நபியை அனுப்பி நபி விளக்கணும்? ஏன் அப்படின்னு சொன்னால் அது மனுஷனுக்கு அப்படி தான் தேவைப்படுது. சரிண்ணே, என்னதான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய மெடிக்கல் புக்காக இருந்தாலும் அதை படித்தா விளங்கும் இல்லை. எதுக்கு வேலை மெனக்கிட்டு போய் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா படிக்கணும், அதை விளக்கப்படுத்துறதுக்கு ஆசிரியர்கள் அவர்கிட்ட நோட்ஸ் என்ன சொல்லி எடுக்கணும். அது மனிதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குர்ஆன் இருக்குது. குர்ஆனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கூறினாங்க இல்லையா? இது ரெண்டையும் சேர்த்து எவ்வாறு புரிவது என்பதை சஹாபிகள் கூறினார்கள். அவ்வளவுதான். சஹாபிகள்கிட்ட இருந்து விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சஹாபிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்பற்றது தவறல்லைங்கிறது குர்ஆன் சுன்னா வஹீல உள்ள விஷயம். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வஹீல, அல்லாஹ் அருளின வஹீல சஹாபியை பின்பற்றது தவறல்லைன்னு இருக்கு. அவங்கள போல ஈமான் கொள்ளணும் இருக்கு, அவர்களை பின்பற்றுவதை திருப்திப்பட்டு கொள்வன்னு இருக்கு. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பின்பற்றலாம்னு சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க, கலிஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அதனால சொல்றோம், சரியா? அதனால இதுல நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இருக்குதான், அதனை எவ்வாறு புரிவது, அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதுங்கிற வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா சஹாபிகளிடம் இருக்கு. அவற்றை பின்பற்றலாம் என்கிறது தான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. போற போக்குல மென்னு முழுங்குறது தான் என்ன தெரியுமா? அதாவது சஹாபிகளுடைய சிறப்பை, ஹலால் ஹராம் எல்லாம் இவருக்கு சிறப்பா தெரியும், நன்கு அறிந்தவர் எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா அந்த அவர் ஆதாரபூர்வமா சொல்லுவாரு. ஆதாரபூர்வமான அந்த ஹதீஸ்ல இல்லையே, அதையும் அதுக்குள்ள கொண்டு போடணும். அந்த ஹதீஸ்ல அது இல்லையே, என்னத்துக்கு அதை சொல்லணும்? அந்த சிறப்பு எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறான். எதற்காக அந்த சொல்லணும்? தேவைன்னு அதை சொல்றதுல தேவைன்னு என்ன தேவைன்னா, இவர் ஹலால் ஹராத்தை பத்தி நல்லா அறிஞ்சவர்னு சொன்னா இவர்கிட்ட ஹலால் ஹராம் கேளுங்கள், ஹலால் ஹராம் ஃபிக்கு சட்ட திட்டங்களை இவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்னு அர்த்தம். சரி, குர்ஆனை இவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஏற்கனவே அருளப்பட்ட வஹியை தானே நாங்கள் படிக்க சொல்றாங்க. நாங்கள் என்ன போல சஹாபிகளை பின்பற்ற செல்வது புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி வரதுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரசூல் கொண்டு வந்த அதே மார்க்கத்தை தான் சிறப்பாக விளங்கி கொள்வதற்கு ஏற்கனவே சிறப்பாக விளங்கிய சஹாபாக்களை பின்பற்றலாம், அவருடைய விளக்கத்தை பின்பற்றலாம்னு சொல்றோம். அது அந்த ஏற்கனவே வந்த வஹியை தானே சொல்றோம். நாங்கள் புதுசா வஹி வருது தானே சொல்றோம். சஹாபியில் புதுசா வருது நாங்கள் சொல்றோம் இல்லையே. அது என்னது? சரியா? அப்ப விஷயம் முடிஞ்சு. ஏன்னு சொன்னா குர்ஆனை சஹாபியிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பின்பற்ற காட்டிட்டாங்க, பின்பற்ற சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப என்ன செய்யலாம்? இந்த ஹதீஸை மறுக்கல. சஹாபிகள்கிட்ட இருந்து சஹாபி எப்படி ஓதுனாங்களோ அப்படித்தான் நாம ஓத முடியும். சஹாபியை பின்பற்றி தான் நாம சொல்ல முடியும். சஹாபியை பின்பற்றி தான் நாம என்ன செய்யணும்? ஒரு சட்ட திட்டங்கள் எடுக்க முடியும். அப்ப சஹாபியை பின்பற்றணுங்கிறது இதுல வரையுது. குர்ஆன்ல விஷயம் முடிஞ்சு. இதுக்கு மேல என்ன டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற? சரிங்களா? அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு இவங்கெல்லாம் சிறப்பானவங்க, சட்டத்திட்டத்தில் இவங்க சிறப்பானவங்க, இதுல இவங்க சிறப்பானவர், இவர் சிறப்பானவர் எதுக்கு சொல்லணும்டா? இதுக்கு தேவை என்ன? இவர்கிட்ட படிச்சு கொள்ளுங்க. இவர் சொல்றது சரி, சந்தேகம் ஹலால் ஹலால் சந்தேகமா அவர்கிட்ட போய் கேளுங்க. நபி இல்லாத போது என்னது அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? குர்ஆனும் இருக்கு, நபி சொன்னதும் இருக்கு, அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி என்று சஹாபியை பின்பற்றதுக்கு ஆதாரம் வந்துட்டு இதுக்கு மேல நீங்க என்னத்தை பேச என்ன செய்ய? இந்த கலிஃபாக்களின் சுன்னாக்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னேன்.
கலிஃபாக்கள் தான் அந்த டைமில் மார்க்க தலைவர்கள், ஃபத்துவா கொடுப்பவர்கள், மார்க்க தீர்ப்பளிப்பவர்கள், தொழுகக்கூடிய இமாமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களாக தான் இருப்பார்கள். அப்போ கலிஃபாக்களை பின்பற்றுங்கள் என்றால், அவர்கள் சுன்னாவை பின்பற்றுங்கள் என்றால், அவர்கள் மார்க்க விடயத்தை எவ்வாறு செய்கிறார்கள் என்று பார்க்கறதுல ஒரு அடக்கம். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, ஆட்சி அதிகாரம் என்ற என்ன இப்போ எழுதியிருக்கிற வந்து கான்ஸ்டிடியூஷன் புத்தகங்களை படிக்கிறதாண்ட கேட்ட கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் என்கிறது மார்க்கம்தான். இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் என்கிறது என்னது? மார்க்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா நபி வழி, அது வந்து பார்த்தீங்கன்னா சுன்னா. மார்க்க விடயங்கள்ங்கிறது கடமை. அப்போ ஆட்சி அதிகாரம் வேறேன்னு சொல்லி பார்க்க முடியாது இஸ்லாத்தில். அதுவும் மார்க்கம் தான். கலிஃபா இருக்கிறது, கலிஃபாவுக்குரிய கடமைகள் என்ன? மார்க்கம். நபி சொன்ன மாதிரி நடக்கணும், தீர்ப்பளிக்கணும், மக்களை வழி நடத்தணும், நாட்டை வழி நடத்தணும், அந்த பகுதியை ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியை வழி நடத்தணும், ஜிசியா வாங்கணும், ஜிசியாவை செலவழிக்கணும், மக்களுக்குரிய விஷயங்கள் நல்லது கெட்டதுகளை பார்க்கணும், எல்லாமே நபியுடைய சுன்னாப்படி நடக்கணும், சரியத்துப்படி நடக்கணும். இதெல்லாம் என்ன? மார்க்கம். கலிஃபாவை பின்பற்றுங்கிற ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் மார்க்கம் தான், ஆட்சி இல்லைன்னு பார்த்தாலும் மார்க்கம் தான், மொத்தத்தில் அது மார்க்கம் தான். அப்போ அந்த இடத்த கலிஃபாக்களை பின்பற்றுங்கன்னு மக்களை பார்த்து சொன்னா மக்களை ஆட்சி செய்ய போகிறாங்களா? இல்லை. அந்த இடத்த என்ன கலிஃபாக்குடைய சுன்னாவை என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் வந்து மார்க்க விடயத்தில் நேர்வழி பெற்றவர்கள் தானே, நெறி தவறாதவர்கள். அவர்கள் மார்க்க விடயத்தில் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவுள்ள மக்களுக்கு சிறப்பாக விளங்கும். அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான முறையில் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சஹாபாக்களை பின்பற்றலாம் என்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து ஒரு ஹதீஸ் போட்டிருந்தாங்க. திருமதியில் வந்து வரக்கூடிய ஹதீஸ்னு போட்டு ஹசன் அப்படின்னு போட்டுட்டு தாரு சலாம் அப்படின்னு போட்டு ஹசன் லி கைரிஹி என திருமதி இமாம் கூறி உள்ளார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஹதீஸ் நம்ம பலவீனம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பலவீனம்னு நம்ம ஏன் சொன்னோம்னா, ஹசன்டா என்னன்னு தெரியாமல் சொல்லலை. ஹசன் சொல்லக்கூடியது வந்து மற்ற அறிஞர்கள், மற்ற கிதாப் ஆசிரியர்கள் அந்த ஹதீஸுக்கு ஹுக்கும் கொடுக்கும்போது ஹசன் என்று சொல்லக்கூடியதற்கும் இமாம் திருமதி ஹசன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. இமாம் திருமதி அவங்க வந்து ஹதீஸில் வந்து புது ஒரு கலையவே ஹசன் கரீப் அப்படிம்பாங்க, ஹசன் சஹி அப்படிம்பாங்க. இப்படிலாம் புது வகை ரூல்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்களே விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஹசன் என்றால் நம்மளுடைய பார்வையில் என்னென்னா பலவீனமான ஹதீஸு, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாவோ பொய்யர் வரக்கூடிய செய்தியாவோ சாதாவோ இது இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த துருக்களை வந்து வேறு சில ஹதீஸுகள் வரும். ஆனால் செய்தி பலவீனமான செய்தி, வரக்கூடிய அறிவிப்பாளரில் பலவீனம் இருக்குது, பலவீனமான செய்தி. ஆனால் இந்த ரூட்டில் வந்து வேறு சில ஹதீஸுகள் வரக்கூடிய காரணத்தினால, இதில் வந்து பொய்யரென சந்தேகிக்கப்பட்டவர் வராத காரணத்தினாலையும், இது சாதாக அதாவது ஒன்றுக்கு ஒன்று முரணாக இல்லாத காரணத்தினாலையும் இதை நம்ம கொண்டு வரோம். இது ஹசன் அப்படின்ற இமாம் திருமதி சொல்லக்கூடியது பலவீனமான செய்திக்கு தான் இமாம் திருமதி அவங்க ஹசன் சொல்லுவாங்க. பொதுவாக ஹசன் சொல்லக்கூடியது சஹீக்கு அடுத்த தரத்தில் உள்ளது. ஆனால் இமாம் திருமதி சொல்லக்கூடிய ஹசன்கிறது பலவீனமான செய்தி. அதனால முதல்ல விளங்கிக்கிறங்க. இமாம் திருமதி ஒரு செய்தியை ஹசன் என்று சொல்லிவிட்டால் அது பலவீனமான செய்தி அப்படின்னு விளங்கிக்கணும். அதனால தான் கீழே போட்டிருக்கிறாங்க ஹசன் லி ஹைரிஹி. இந்த ஹசன் லி ஹைரிஹின்னு போடக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியலை. அது ஏன் போடுவாங்க அப்படின்னா, இந்த துருக்களை வந்து பலவீனமான ஹதீஸ்கள் பல ஹதீஸ்கள் இருக்குது. எல்லா பலவீனத்தையும் சேர்த்து இது வந்து நம்ம ஒரு ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இவங்களா முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்க முடியாது. செய்தி பலவீனம் தான் என்பது உறுதி. இது வந்து நீங்க வேண்டாம் இமாம் திருமதியினுடைய ஹசன்கிற தரத்துக்கு என்ன ஹுக்கும்ங்கிறத நீங்க உங்களுக்கு தெரியாட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உங்க சார்பாக உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து சூரத்து தௌபாவில் வரக்கூடிய 100வது வசனம் சம்பந்தமாக தப்சீர்லேருந்து ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த வஸ்ஸாபி கூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் வந்து அந்த முஹாஜிர் அன்சாரிகள் என்பது பையத்து ரில்வானில் உள்ளவங்கள தான் குறிக்கும் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம், மற்றபடி சஹாபாக்களுடைய கூற்றுகளோ அறிஞர்களுடைய கூற்றுகளோ அதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறேன்னு. ரெண்டாவது, இந்த வசனத்துக்கு சபபு நுஸூல் இருந்தால் போடுங்க. இது இந்த காலகட்டத்தில் தான் அருளப்பட்டது, இந்த சூழ்நிலை இதுக்காக தான் அருளப்பட்டது. பையத்து ரில்வான் சம்பந்தமாக அந்த மரத்தடியில் அந்த உறுதிமொழி எடுத்தாங்களே, அது சம்பந்தமாக தான் அந்த வசனம் அருளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சபபு நுஸூல் தான் எடுத்து போடுங்க. அதுபோக வந்து அந்த பையத்து ரில்வான் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல தனியாகவே என்ன செஞ்சிடறான், வேற ஒரு இடத்துல பேசிடுறான்.
லக்கது ரலியல்லாஹு அனில் மூமினீன இது யுபாயி ஊனக்க தகுத்த சஜரா, நபியா அந்த மரத்தடியில் வைத்து உங்களிடத்தில் உறுதிமொழி கொடுத்தார்களே அவர்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது தனியாகவே அவருடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டு விட்டது. அப்ப அந்த வசனம் எதைத்தான் சொல்கிறது அப்படின்றா, அதாவது இந்த வசாபி குணல் அவ்வளவுன மினல் முஹாஜின் அதற்கா இல்லையா, ஹிஜ்ரத் செஞ்சாங்களே அவர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களை நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது ஹிஜ்ரத் செஞ்சு வர்றது, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செய்யறது, அவர்களை நல்ல வழியில் பின்தொடர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தது அவர்களுக்கு உதவி செஞ்சது, இதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படிங்கிறதா இதுல சொல்லப்படுது ஒழிய, அது போக இது அன்சாரிகள் சம்பந்தமா எங்க சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறான். அந்த வசனத்திலேயே அப்படித்தானே வருது, வசாபி கூனல் அவ்வளவுன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அப்ப அன்சாரிகள் சம்பந்தமாக தான் சொல்லப்படுது. இன்னும் இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, அன்சாரிகள் பேசிக்கிறாங்க, இந்த உங்களை அல்லாஹ் உங்களை அன்சாரின்னு சொல்லப்படுது, இது நீங்களா ரசூல்லா நபியாகி மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பேர் இருந்துச்சா இல்ல என்னன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இல்ல எங்களுக்கு அல்லாஹ் வச்ச பேருன்னு அவங்க சொல்றாங்க. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அல்லாஹ் வச்ச பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அன்சாரிகள் சம்பந்தமாகவே சொல்லப்படுது. இதுல அன்சாரி எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. இது பையத்துல் ரில்வான், அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் நடந்துச்சா இல்லையா, அந்த சம்பவத்திற்கு இந்த 900க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். அது சம்பந்தமாக அல்லாஹ் தனியாகவே என்ன செஞ்சிடறான், வேற ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த வசனம் என்ன அப்படின்னா 48வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆடியோவில் அஹமது நுஸ்கி அவங்களே என்ன செய்யறாங்கன்னா தெளிவாக விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த முஹாஜிர் அன்சாரிகளை பின்பற்றுகின்ற என்ன அர்த்தம், அதில் பின்பற்ற சொல்லி வரல, பின்தொடர்ந்து வரக்கூடியது ஹிஜ்ரத்து நுஸ்ரத், அதில் பின்தொடர்ந்து வரக்கூடிய விஷயமா தான் பேசுது. சரி, அவங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறோம். பின்பற்றுற என்ன அர்த்தம் அப்படின்னா, சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, சஹாபாக்கள் ஈமான் கொள்ளுதான் சஹாபாக்கள் பின்பற்றணும். ஈமான் கொள்வதிலையும் பின்பற்றுவது என்ன இருக்குது, ஈமான் கொள்ளுதுன்ற நம்பிக்கை கொள்ளுதுன்னு அர்த்தம். ஈமான் என்று சொல்லுக்கு பொதுவாக நம்பிக்கைங்கிறது அகராதி அர்த்தமாக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய வரைமுறையில இறை நம்பிக்கை, இறைவன் எதையெல்லாம் நம்ப சொல்றானோ அந்த நம்பிக்கையை குறிக்கக்கூடியது. அதுக்கு தான் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி தான் ஈமான் சொல்லி தருவாங்களா இல்லையா. அப்ப அந்த நம்பிக்கையை தான் சொல்லுது. அப்ப அந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை எப்படி ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்களோ, அந்த மாதிரி நம்பணும். அந்த மாதிரி நம்புறதும் ஈமான் நம்மன்னு சொல்லிக்கிறோம். எல்லாரும் அந்த மாதிரி தான் நம்பணும். நம்ம அதுக்கு மாற்றமா நம்பக்கூடாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி தந்திருக்கு, உங்களுக்கு சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்கன்னு தெரியாட்டாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னது நம்பினால போதுமானது. ரெண்டாவது, இந்த விஷயங்கள் எங்க சொல்லப்படுது அப்படின்னா, அந்த மக்காவில் வந்த முஸ்ரிக்குகள் அவர்களுக்கு இந்த மக்கள் ஈமான் கொண்டிருக்காங்களா இல்லையா, இவர்களை மாதிரி நீ ஈமான் கொள்ளு, அப்பதான் நீ என்னது நேர்வழி அடைய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. இப்போ நமக்கு சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்கிற அவங்க வரலாறு நமக்கு தெரியல. நம்ம நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பார்த்து இதைத்தான் நம்பணும் நம்ம விளங்கிக்கிட்டோம். நம்ம நேரடியாக குர்ஆன் ஹதீஸுக்குள்ள ஈமான் கொண்டுடலாம். இதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. இது அந்த மக்கா முஸ்ரிக்குகளுக்கு சொல்லப்பட்டது. இவர்கள் எப்படி ஈமான் கொண்டிருக்காங்க, அல்லாஹ் ரசூலை நம்பியிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தங்கள் அல்லாஹ் ரசூலை கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். அந்த மாதிரி நீங்க நடந்தா நீங்க நேர்வழி பெறுவீங்க, நேர்வழி பெற்றால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நம்மளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு தெரியல, ஒன்றும் செய்யல. நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னது அடிப்படையில் நம்பி நம்ம வாழ்ந்தாலே போதுமானது. இதுதான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இதுல அந்த ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸுக்கு எப்படி ஒரு முரணான ஒரு செய்தியை விளங்குறாங்க அப்படின்னு பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்போ உங்கள்ட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வருவாங்க, அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்றாங்க. 3 தடவை சொல்றாங்க. ஒரு அன்சாரி தோழர் வராங்க. அப்ப அவங்கள ஏன் ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாசி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அவங்க எதன் அடிப்படையில் சொர்க்கத்திற்கு தயாரானார்களோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு போறாங்க. அவங்க போய் அவங்க செய்யறதெல்லாம் செய்யறாங்க, அவங்க தொழுகிறாங்க. இது இஸ்லாத்தில் உள்ளது தானே, ரசூலுல்லாஹ் சொன்னது தானே, புதுசாக கண்டுபிடிச்சதா. அவர் துவா செய்யறாரு, இது துவா செய்யற இஸ்லாத்தில் உள்ளது தானே, பொறுமையா இருக்கிறாரு, இஸ்லாத்துல உள்ளது ரசூலுல்லாஹ் சொன்னது தானே. அவர் அதை பிரத்யேகமா செய்யறாரு. அதை இவரும் செஞ்சு சொர்க்கத்துக்கு போட்டு ஆசைப்படுறாரு. சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படுறதுக்கு தொழுகுங்க, நீங்களும் தொழுகுங்க, நோம்பு கொடுங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு கொடுங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க, திக்ர் தஸ்பீஹ்களில் ஈடுபடுங்க. இதுல அவரை பின்பற்றுறதுக்கு என்ன இருக்கு, அவர் செஞ்ச அந்த செயல் இஸ்லாத்துல உள்ளதா இல்லையா, புதுசா உண்டாக்கிய செயலா இல்ல புதுசா உண்டாக்கியல அவர் தொழுதாரு. உங்களுக்கு நீங்களும் தொழுகுங்க. நீங்க தொழுது எதுக்கு தொழுகிறீங்க, அவருக்காக தொழுகிறீங்களா, அல்லாஹ்வுக்காக தொழுகிறீங்களா? அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறீங்க நீங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல பிரத்யேகமா ரசூலுல்லாஹ் அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுவதுக்கு என்ன காரணம், அவர் என்ன அமல் செய்யறாரு, அந்த அமலை நாமளும் செய்யணும். அந்த அமல் இஸ்லாத்துல உள்ள அமலா இல்லையா, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த அமலா இல்லையா, அதை இங்க பேசணும். ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்காத புது அமலை அவர் செய்தார், அது ரசூலுல்லாஹ் அங்கீகாரமே கொடுக்கவில்லை, ஆனால் அவர் சொர்க்கவாசி என்று உறுதி செய்யப்பட்ட, இப்படி காட்டணும். நீங்க இப்படி காட்டினா தானே. இப்ப பிலால் ரலியல்லாஹு சம்பந்தமா வருதா இல்லையாங்க, சொர்க்கத்துல பிலால் உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேன்னு என்னன்னு கேட்கறாங்க. நான் பாங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னது ஒளி செஞ்சதுக்கு அப்புறம் 2 ரக்காய் தொழுவுங்கிறாங்க. இது அல்லாஹ் அங்கீகரிச்சு தான் பிலாலுடைய அந்த செருப்போசி அங்கே காட்ட வச்சிருக்கிறான். அங்கே ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்குறாங்க, இது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒளிச்சு நீங்க தொழுங்க, உங்களால் சுன்னத்தா போயிடும், ரசூலுல்லாஹ் அங்கீகாரமா போயிடும்.
ரெண்டாவது அவர் புதுசா செஞ்சாருன்னா அப்படி இல்லை. பொதுவாக ஒரு அமலை பொறுத்தளவுக்கு மார்க்கம் சொன்ன ஒரு வழிபாடு சுன்னத்தான நஃபிலான விஷயங்களை பொறுத்தளவுக்கு ஒருவர் தனியாக விரும்பிய நேரத்தில் செய்யலாம். ஆனா அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு ரசூல் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அவரா புதுசா ஒரு வணக்கத்தை செய்யல. தொழுகை என்ற வணக்கம், சுன்னத்தான ஒரு வணக்கம், நஃபிலான ஒரு வணக்கத்தை அவர் செய்கிறார். ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி இதை செஞ்சுட்டு செய்யறாரு. அதை ரசூல்லா அங்கீகரித்து விட்டாருன்னா மார்க்கமா போயிருச்சு. ஒருவர் தனியா செய்வதை பொறுத்தளவுக்கு அதுல ஒரு வணக்க வழிபாடுகளை ஒருவர் செய்யறாரு. 2 ரக்காய் தொழுகிறார். கடைக்கு போறதுக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுகிறாரு. அவருடைய வழக்கமா இருக்குது. அவரா செஞ்சாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அனைவரும் கடைக்கு செல்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுகிறது தான் போக வேண்டும் அப்படின்றா இது பிதத்தா போயிடும். ஆனா ரசூல்லா அதை அங்கீகரிச்சுட்டானா மார்க்கமா போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது விளங்கி பேசுங்க. நீங்க சஹாபியை செஞ்சாமல் மார்க்கத்தில் உள்ளாமலா இல்லாதமலா? உள்ளாமலா செஞ்சாங்கன்னு ரசூல்லா காட்டி கொடுத்ததானே செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லா சொல்லி கொடுத்ததானே செஞ்சிருக்கிறாங்க. அதான் இங்க விஷயம் அப்படிங்கிறது என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க இப்னு மசூத் சம்பந்தமான ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்கள், மார்க்கத்தை நன்கு அறிந்தவர்கள், குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிழந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள். இதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? மார்க்கம் சம்பந்தமான அனைத்து விஷயமும் தெரியுமா? தெரியல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆதாரம் போட்டிருக்கிறேன். அதாவது அவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு, அவர்கள் நல்லவர்கள் என்பதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அது அவருடைய கூற்று. அதுக்கு அவர் ஆதாரத்தை வைக்கல. ஆதாரம் வைக்காம யார் சொன்னாலும் உள்ளதை எடுத்து சொல்றதா மற்றவர்களுடைய வேலையை ஒழிய உண்டாக்கி சொல்வது இல்லை. இப்ப அந்த அடிப்படையில் இப்ப இப்னு மசூத் அவங்க சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டல. ரெண்டாவது, இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான சிறப்பை நம்ம மறுக்கல. ஆனா ஒரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு தோழருக்கு என்ன செய்திகள் தெரியாம இருந்திருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க, அவங்க சொல்றாங்க தொழுகும் போது எப்படி தொழுக வேண்டும் என்றால், அதை அதை நீங்க முழுசா படிச்சுட்டு வந்தா உங்களுக்கு தெரியும். கடைசியில உங்களில் ஒருவர் ருக்கு செய்யும் போது தம் முன்கைகளை தொடையின் மீது சாத்தி கொண்டு குனிந்து நிற்கட்டும், அவர் தம் உள்ளங்கைகளை இணைத்து 2 தொடைகளுக்கு இடையே வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு யாரு சொல்றா? இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க தொழுகிறீங்களா? நீங்க இப்படி நீங்க தொழுகுவீங்களா? நீங்க இது யாராவது இது மார்க்க வழிமுறை என்று சொல்றீங்களா? நீங்க ஏன் சொல்லல? இப்னு மசூத் தான் சொல்லியிருக்காரு. இப்படி செய்ய வேண்டியதானே? நீங்க இப்படி மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தரப்படல. இதெல்லாம் முன்னாடி உள்ள சட்டம் மாற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக இருந்த அவர்களுக்கு மாற்றப்பட்ட செய்தி தெரியவில்லை. விளங்குதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளு கவுட்டுக்குள்ள கை வச்சுக்கிட்டு தொழுதாருந்தா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த தொழுகை கூடுமா? அது மார்க்க அடிப்படையில் சரியா? அதான் நபி வழியுடைய தொழுகையா? இப்படித்தான் தொழுகணும்னு சொல்றாரு. தொழுது காட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்படித்தான் தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு அப்புறமும் இப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறத இன்ஷால்லா ஒண்ணா நம்ம என்ன செய்வோம், பட்டியலிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க இதுல ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிட்டு போறாப்புல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, நீங்க நல்லா பாருங்க. நீங்க இப்ப அல்லாஹ் தெளிவா எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவங்க என்ன கேட்கறான்? அல்லாஹ் தெளிவா விளக்கிட்டாண்டா அப்புறம் ஏன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கறாங்க. இது அல்லாஹ் சொன்ன விஷயத்துக்கு கூடுதல் விளக்கம். இப்ப தொழுகுங்கன்னு சொல்லி தொழுகுங்கள்ட்ட தெரியத்தானே செய்யும். தொழுகை அப்படிங்கிற நம்ம தெரியத்தானே செய்யும். ஆனா எப்படி தொழுகணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப கூடுதல் நோம்புன்னா நமக்கு தெரியும், ஹஜ்ஜுனா நமக்கு தெரியும், ஜகாத்னா நமக்கு தெரியும். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இப்படி கூடுதல் விளக்கமா அல்லாஹ், அதுலயே நம்ம சொல்றோம், அல்லாஹ் ரசூலும் விளக்கத்துக்கு தாண்டி வேற யாருடைய விளக்கமும் தேவையில்லை. குர்ஆன் அல்லாஹ் அவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். வாழ்க்கை முன்மாதிரியா அல்லாஹ் நமக்கு ஆக்கி இருக்கிறான் என்றால், மூன்றாவது எங்க இருந்து வருது? அல்லாஹ் ரசூல் நமக்கு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள் என்றால், மார்க்கத்தில் புதிதாக ஒரு புரிதலையோ, புதிதாக ஒரு விளக்கத்தையோ, புதிதாக ஒரு உண்டாக்குதலையோ, புதிதான ஒரு வழிபாடுகளோ எப்படி யாரும் கொண்டு வர முடியும்? முழுமையாக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? முழுமையாக நுழைந்து விடுங்கிற அர்த்தம் என்ன? அப்ப இந்த விஷயம் விளங்காம ரொம்ப டென்ஷன் ஆகிறாப்புல. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அதனால சஹாபாக்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்களை பின்பற்றுவது நேர்வழி, சஹாபாக்களை பின்பற்றினால் சொர்க்கம் செல்வீர்கள் என்று எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்யறோம், அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஹசன் தர ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடியது
அதுவும் ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அதாவது ஆதாரத்துக்கு எவிடன்ஸுக்கு எடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஆதாரங்களை மேலே போட்டிருக்கு. ரைட். அப்போ அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பின்பற்ற சொன்னாங்க. ஸோ சஹாபிகளை பின்பற்றதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டிக்கக்கூடிய ஹதீஸ், அது அடுத்த வழியில் வரும். ரைட். இப்போ என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, வந்து இது வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். இது 82வது இலக்க ஹதீஸ். நான் உறங்கி கொண்டிருந்த வேளையில் என்னுடைய கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது. உடனே அதிலிருந்து பாலை நான் தாகம் தீரும் அளவு குடித்தேன். அதனுடைய நகக்கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்த்தேன். பின்னர் மீதம் இருந்ததை உமர் இப்னு அல் கத்தாப் அவர்களே கொடுத்தார். இது என்னடா அறிவு, மார்க்க அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு? பால் கொண்டு வந்து கொடுக்குறையா இருந்தா, இறைவன் புறத்திலிருந்து அறிவு வருவதாக இருந்தா இறை தூதருக்கு தானே வரணும். அது என்ன அதில் மீதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போகிறது? இது ஏன் இந்த இடத்த மென்ஷன் ஆகணுமென்றா அதுக்குரிய இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை கூறுவதென்று இல்லை, முகமது நபிக்கு அடுத்தபடியாக மார்க்கத்துடைய அறிவு சட்ட திட்டங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடையும் பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல முகமது நபிக்கு அடுத்தபடியாக சஹாபிகளிடம் மார்க்க அறிவை பெற்றுக்கொள்ளலாம். சஹாபிகளுக்கு எப்படி மார்க்க அறிவு வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது தான். ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை சரியாக புரிந்து அந்த மார்க்க விஷயத்தை சரியாக விளக்கக்கூடிய நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிறது விஷயம் இதிலிருந்து நமக்கு என்ன செய்யுது தெரிய வருது. இதன் மூலம் முகமது நபிக்கு அடுத்தபடியாக ஒரு சஹாபிக்கிடம் மார்க்க அறிவை பெறுவதற்கான அனுமதியை இந்த ஹதீஸ்ல நான் பார்க்கலாம். இந்த ஆடியோவில் இது வந்து ஒரு அறியாமையான பேச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இமாம் திருமிதி வந்து ஹசன் அப்படிங்கிறத எதுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மு அல் ஃபத்வாவில் கூறிய எவிடன்ஸை நான் வந்து பதிவு செஞ்சிருக்கேன். திருமிதி ஹசன் கரீப்ங்கிறது அனுமதிக்கப்பட்டது என்று கூறும்போது அது இந்த இஸ்னாதில் கரீபாக இருக்கலாம். இஸ்னாதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் மத்னில் உரையில் அதை உறுதிப்படுத்தும் சான்றுகள் இருப்பதால் அது ஹசன் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவிப்பாளர் தொடர்களில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது மத்தன்ல, அதாவது அந்த செய்தி வந்து ஆதாரபூர்வமானது, அந்த செய்தி வந்து உண்மை, வேறு அறிவிப்பாளர் ரீதியாக வரக்கூடிய மற்ற விஷயங்கள் அது உண்மைங்கிறதால தான் ஹசன் என்று சொல்லி வகைப்படுத்தப்படுகிறது. இது திருமிதியுடைய ஹசனுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம்ங்கிறது தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதாக மஜ்மு அல் ஃபத்வாவில் இருக்குது. அப்போ பொய்யான ஹதீஸுக்கு, பலவீனமான ஹதீஸுக்கு தான் இந்த மாதிரி கூறுவார்கள் இமாம் திருமிதிங்கிறது எல்லாம் வந்து பிழையான கூற்றுகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாதத்துக்கு முறையடிக்கிற மாதிரியான ஆதாரங்கள் வந்துட்டுன்னு சொன்னோடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா வேணும் மறுக்க தேவையில்லை. சரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்கதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, இதில் அந்த வசனம் வந்து ஹிஜ்ரத் செய்வதை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி முஹைக்கான் சொன்னார். இல்லை, இது வந்து ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டாக்களை பற்றி பேசுங்கிறதுக்கு நான் தஃசீர் இப்னு கதீர்லேருந்து ஆதாரம் போட்டேன். சரியா? அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சரியா என்ன சொல்லிட்டு என்கிட்ட ஆதாரம் கேட்காது. நீங்கள் ஆதாரம் தாங்களேன், இது ஹிஜ்ரத் செய்து வருவதை பற்றி பேசுகிறதுங்கிறதுக்கு ஆதாரம் தர முடியாது. ஏன்னா உங்களை விட மிக பெரிய அறிஞர்கள் சொன்னதை தூக்கி போட்டால் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை அர்த்தம் ஏற்றுக்கொள்ளணுமா? அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரத் செய்து வருவதை பற்றி அங்கே வசனம் பேசலை. அந்த வசனம் ஹிஜ்ரத் செய்தவர்களை பற்றி பேசுது. அடுத்தது அன்சாரிகளை பற்றி பேசுது. அப்போ அந்த வசனம் ஹிஜ்ரத்தை பற்றி பேசவே இல்லை. இது முஹைக்கானுடைய உண்மைக்குமே வசனத்தை திரிச்சு தப்பாக சொல்லக்கூடிய விஷயம். ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க இல்லையா, அன்சாரிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களை நற்செயலில் பின்பற்றுபவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவான். சானே, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் இருக்காங்க அவர்களையும், அதே போல் அன்சாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களையும் என்ன செய்யறது, அவர்கள் நற்செயலில் பின்பற்றுபவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ சஹாபிகளை பின்பற்றலாம்ங்கிறதுக்கான ஆதாரம் இந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இது ஹிஜ்ரத்தை பற்றி பேசவே இல்லை. இது யாரை குறிக்கிறதுங்கிறது, அவர் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது தான் அவன் மறுப்பு ஆதாரம் போட்டு அவர் சொல்றதுக்கு அவர் தான் ஆதாரம் தரணும். நீங்கள் சொல்றதுக்கு நீங்கள் இல்லை இது ஹிஜ்ரத் செய்து வந்ததை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் தரணும்.
இந்த சஹாபாக்களை ஈமான் கொண்டது போல் ஈமான் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்கிறது ஏன் இந்த இடத்த சொல்லணும்? தேவையில்லையே. நான் சொல்றபடி என்ன ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு நல்லா சொல்லணும். இவங்க சொல்றதுபடி பார்த்தா, அல்லது ரசூல் சொல்றபடி ஈமான் கொள்ளுங்க என்று தானே சொல்லணும். சஹாபாக்கள் ஈமான் கொண்டமா ஈமான் கொள்ளுங்கன்னு என்னத்துக்கு சொல்றான்ல? தேவையில்லையே அந்த இடத்த. ஏமா நான் சொல்றபடி என்ன ஈமான் கொள்ளுங்க, ரசூல் சொல்றபடி என்ன ஈமான் கொள்ளுங்க, அவரை ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லி முடிச்சா போதும் இல்லை. என்னத்துக்கு அந்த இடத்த சஹாபாக்களை கொண்டு வரணுமா? என்னத்துக்கு கொண்டு வரான்? ஒரு விஷயத்தை தேவையில்லாம தான் சொல்லுவானா? இல்லை. அந்த இடத்த என்ன அப்படின்டா, முதல் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரு இறை தூதர் வந்தாருண்டா, அந்த இறை தூதருடைய முதலாவது ஜென்ரேஷன் அந்த இறை தூதர்கிட்ட நேரடியாக பாடம் படிக்கிறவர்கள் புரிந்து கொள்வது இருக்குல்ல, அது சரியானது. அது சரியானது. ரெக்டா நபிகிட்ட இருந்து அந்தவன்கிட்ட வந்தது, வேற மனிதர்கள் வாயிலாக வராமல் ரெக்டா நேரடியாக பாடம் படித்தது. அப்போ அவங்க குர்ஆன் ஹதீஸை அல்லாஹ்வே ரசூலை புரிஞ்சு கொள்ற விதம்ங்கிறது சரியானது. அப்போ அவங்க ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளணும். அப்போ அதில் பொருள் என்ன? ஈமான் விஷயத்தில் அவங்கள பின்பற்றுங்கன்னு அர்த்தம். ஈமான் விஷயத்தில் சஹாபிகளை பின்பற்றுங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி எதுக்கு அதை சொல்லணும்? தேவையில்லையே. அல்லாஹ் ரசூல் சொன்னா அதை குர்ஆன் ஹதீஸ் படிச்ச புரிஞ்சிட்டா போதும், ஹதீஸை படிச்ச புரிஞ்சிட்டா போதும். எதுக்கு அப்போ சஹாபி ஈமான் கொண்டமா ஈமான் கொள்ள சொல்கிறாங்களா? ஈமான் விஷயத்தில் சஹாபிகளை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறது அதில் அர்த்தம். இது கூட புரிஞ்சிக்க முடியலை. இதை கூட சரியா புரிஞ்சிக்காம ஏன்னா எதுக்கு சொல்றாங்கிறதே தெரியாம உட்காந்துட்டு பேசிட்டீங்க. இல்லை, விவாதம் என்னன்னு தெரிஞ்சுதான் இதுக்கு போய் சொல்றீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு புதிய காரியத்தை சஹாபிகள் செய்ய மாட்டாங்கன்னு தான் சஹாபியை பின்பற்று இல்லைங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமா செய்யாத ஒன்றை, அனுமதிக்காத ஒன்றை சஹாபிகள் செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் சஹாபியை பின்பற்றணுங்கிற. நீங்க என்ன நபி செய்யாத ஒன்றை சஹாபி செஞ்ச ஆதாரம் என்ன கேட்குறீங்க? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த ஹதீஸை பொறுத்த வகையில அவர் தொழுகா நோன்பு குடிச்சா சகாத்தை கொடுத்தா இஸ்லாம் சொல்ற மாதிரி இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாமான்னு சொல்லி அவருக்கு ஆசைக்கு தெரியாதா? இல்லை அவருக்கு தெரியாதான்னு கேட்கணும். அவருக்கு தெரியும் தானே. இருந்தாலும் ஏன் அந்த சஹாபியை பின்பற்ற போறாரு? அவர்கிட்ட விசேடம் என்ன இருக்கேன்னு பார்க்க போறாரு. அப்படி அது விசேடம் என்ன இருக்கேன்னு அவர் சொல்றாரு. அவர் ஒரு முஸ்லீம் மீது பொறாம கொள்றல வாங்குறல இந்த மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு. அப்போ அதன்படி இவர் என்ன செய்வார்? இருக்க முயற்சி செய்வார். அப்போ தெளிவாக பார்த்தீங்கன்னா சஹாபியை பின்பற்றணுங்கிறது பொருளே பார்த்தீங்கன்னா சஹாபிகள் ஒன்றை விஷயத்தை செய்தால் மார்க்க விடயமாக பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே முகமது நபியில் முன்மாதிரி இருக்கும். முகமது நபி சொல்லியிருப்பாங்க. முகமது நபியில் முன்மாதிரி இல்லாமல் அதை செய்ய மாட்டாங்க, நபிக்கு முறைனா செய்ய மாட்டாங்கிறதால தான் சஹாபியை பின்பற்றுங்கிற. நீங்கள் நபி செய்யாத ஒன்றை காட்டுங்கன்னு இருக்கிறீங்க. விவாதத்தை அப்படி தலைகீழாக புரிஞ்சு வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. சரியா? ஸோ இன்னத்தை விவாதிக்காமங்கிறத புரிஞ்சு விவாதிங்க. அதுங்கிறத முதல்ல செஞ்சு கொள்றேன், பதிவு செஞ்சு கொள்றேன். அந்த ஹதீஸை பொறுத்த வகையில் அந்த சஹாபி போய் என்னத்துக்கு போறாரு? தொழுதா வாங்கின எல்லா அம்ரு ஆசிக்கு தெரியும், உங்களை விட நல்லாவே தெரியும். உங்களை விட நல்லாவே அம்ரு ஆசிர் அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஏன் போறாரு? அவர்கிட்ட விசேடம் அவர்கிட்ட விசேடம் என்ன இருக்கு அதை நாம பின்பற்றுவோம், அவரை செய்யலை நாமளும் செய்வோம், அதன்படி செய்வோம்னு போறாரு. அப்போ ஒரு சஹாபியை நல்ல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய 900 சொல்கிற மாதிரி நற்கர்மங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சஹாபியை பின்பற்றத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறபடியால் தான் அந்த சஹாபியை பின்பற்றத்துக்காக அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. விளங்கிச்சா? அவருக்கு தெரியும் இதெல்லாம் பின்பற்றினா சொர்க்கம் உண்டு. இருந்தாலும் அம்ரு இப்னு ஆஸ் போகிறதுக்கு போடாதுங்கிறதுக்கு அது கிடைக்கிற படிப்பினை என்னென்னா ஒரு சஹாபியை நற்கர்மங்களை பின்பற்றலாம்ங்கிற ஆதாரம் தான். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்காத சொல்லாத விஷயத்தில் மார்க்க விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், தெரிஞ்ச விஷயத்தான் சொல்லுவாங்க. சரி, மாற்றப்பட்டது தெரியலைன்னா அது வேறு விஷயம், அது ரெண்டாவது. சரி, மாற்றப்பட்டது தெரியலைன்னா அது ரெண்டாவது விஷயம். அந்த தொழுகை விஷயத்தில் இப்னு மஸ்ஊத் நான் சொல்வது சரியா பிழையா அது பிறகு விவாதிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட், அதை விடுங்களேன். இப்போ என்னன்னா ஒரு வாதத்துக்கு அது மாற்றப்பட்டது இப்னு மஸ்ஊத் தான் தவறாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுவோமே. ஒரு வாதத்துக்காக மெக்ஸில் சயின்ஸாக ஃபைல் ஆகிறத சயின்ஸ்லேயும் ஃபைல் ஆகுவானா? ஒரு ஆள் ஒரு விஷயம் வேறொரு விஷயத்தில் தவறாக சொன்னால் அவர் சொல்கிற மற்ற எல்லாமே தவறாகிக்குமா? அப்படி அதெல்லாம் முடியும். அப்படி முடிவெடுக்க இல்லை. ஒரு வாதத்துக்காக தான் இந்த பதில். அது சரியா, அது விவாதிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட், அது வேறு விஷயம். நான் இந்த டாபிக் சேஞ்ச் ஆக வேணாம்ங்கிறதுக்காக நான் அதுக்குள்ளே போகலை, ஒரு வாதத்துக்காக. சரியா? அதனால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா சஹாபிகளை பின்பற்றுறது தப்பல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சஹாபி
ஏற்கனவே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை பின்பற்ற போன எவிடன்ஸ் தந்தார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை பின்பற்றலாம் என்று சொன்ன எவிடன்ஸ் தந்திருக்கேன். அப்ப முகமது நபியோட மாணவர்களே அவர்களை பின்பற்றலாம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்துள்ளார்கள். இது யார் எதிர்த்தா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த விஷயத்தை எந்த சஹாபி எதிர்த்து? இல்லையே, அது நபியை மட்டும் தானே பின்பற்றணும். யார் எதிர்த்தா? யாரும் எதிர்க்கல. ஏனென்றா சஹாபிகளை பின்பற்றலாம் என்கிறது குர்ஆன் தந்துள்ள அனுமதி, அல்லாஹ் தந்துள்ள அனுமதி என்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குர்ஆன் வசனம் போட்டிருக்கேன். எவனொருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹ்வின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்ல விட்டு நரகத்திலும் அவனை சிலையை செய்வான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மூமீன்கள் செல்லாத வழியில் செல்லக்கூடாது, மூமீன்கள் சென்ற வழியில செல்லணும். யார் மூமீன்கள்? இன்ன ஆள் இப்ப நம்ம சமூகத்தில் ஒரு ஆள் வாழ்றாரு, அவர் மூமீன் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு ஆள் மூமீன் என்று சொல்லி எப்ப சான்று கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லணும், ரசூல் சொல்லணும். அல்லாஹ் ரசூலால மூமீன்கள் என்று சான்று கொடுக்கப்பட்டார்கள் யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் ரசூலால மூமீன்கள் என்று சான்று கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்ப மூமீன்கள் செல்லாத வழியில் என்றா சஹாபாக்கள் செல்லாத வழியில் செல்பவன் யாரு? சொர்க்கம் நுழைய மாட்டான்ங்கிறத, நரகத்துக்கு செல்வானுங்கிறத அல்லாவே சொல்லிட்டான். சஹாபாக்கள் செல்லாத வழியில் செல்பவன் என்ன செய்ய மாட்டான்? நரகத்துக்கு போவான் அப்படிங்கிறத அல்லாவே சொல்லிட்டான். அப்ப சஹாபாக்கள் சென்ற வழியில செல்ல சொல்லி அல்லாவே சொல்லிட்டான். இதுக்கு மேல என்ன ஆதாரம் பண்ணிக்கிறதுக்கு? ஏற்கனவே அந்த கலிஃபா விஷயத்தில் நான் செஞ்சிருக்கேன், விளக்கப்படுத்திருக்கிறேங்கிறத பார்க்கலாம். அப்ப ஆட்சி அதிகாரம் வேற என்ன சொல்லி பார்க்க முடியாது இஸ்லாத்துல. அதுவும் மார்க்கம் தான். கலிஃபா இருக்கிறது, கலிஃபாவுக்குரிய கடமைகள் என்ன? மார்க்கம். நபி சொன்ன மாதிரி நடக்கணும், தீர்ப்பளிக்கணும், மக்கள் வழி நடத்தணும், நாட்டை வழி நடத்தணும், அந்த பகுதியை ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியை வழி நடத்தணும், ஜிஸ்யா வாங்கணும், ஜிஸ்யாவை செலவழிக்கணும், மக்களுக்குரிய விஷயங்கள் நல்லது கெட்டதுகளை பார்க்கணும், எல்லாமே நபியுடைய சுன்னாப்படி நடக்கணும், சரியத்துப்படி நடக்கணும். இதெல்லாம் என்ன? மார்க்கம். நேர்மையாக ஆட்சி செய்த ஆட்சியாளர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சரியத்தின் அடிப்படையில, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில நபி வழியில ஒரு ஆட்சி அமைத்திருப்பாரையானால் அவருக்கு அது இருக்கிறது. இங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி அதிகாரம்டா என்ன? கலிஃபாக்கள்டா யாரு? நபி வழிப்படி நடக்கிறவங்க. அவங்க எது செய்யணும்? சரியத்துப்படி நடக்கணும். அப்படி நடந்தாங்கன்னா அதான் சரியான ஆட்சி. அவங்க இஷ்டத்துக்கு நடந்தாங்கன்னா சரியான ஆட்சி இல்லை. மார்க்க விஷயத்துல முரணாக, இதுல ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு படைப்பிரிவுக்கு அனுப்புனா ஒரு தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, நெருப்பை மூட்டிட்டு இதுல 50 பேர் உழுவுங்க அப்படிங்கிறாரு. அப்ப சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, நரக நெருப்புக்கு போகக்கூடாதுன்னு தானே அந்த கொள்கைக்கே நாங்க வந்திருக்கிறோம், இதுல நரக நெருப்புல உழுக சொல்லிடல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகுது. போனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்டுப்படுதல் என்பது, அதாவது ஆட்சியாளர்களுக்கு, தளபதிகளுக்கு கட்டுப்படுதல் என்பது மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் இல்லை, நபி வழிக்கு மாற்றமான விஷயங்கள்ல இல்லை, நல்ல விஷயங்கள்ல தான் கட்டுப்படணும், நல்லதுல தான் கட்டுப்படணும் அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்கிற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப நல்ல விஷயங்கள்ல தான் கட்டுப்படுதலே இருக்கிறது. அவர் தவறாக வழி நடத்துவாரையானால், தவறான செய்தியை சொல்வாரையானால் கேட்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்வார்கள். சொன்னா அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. மார்க்க அந்த தளபதியாக, அமீராக அல்லது கலீஃபாவாக நியமிக்கக்கூடியவர், ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில், தூதரின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொல்வாரையானால் செய்து கொள்ளுங்கள். அவர் இஷ்டத்துக்கு சொல்வாருன்னா செய்யக்கூடாது. அப்ப தெளிவா விளங்குதா இல்லையா? அப்ப ஆட்சியாளர்களுடைய வழிமுறை என்பது இது மார்க்க விஷயங்கள் உள்ள மார்க்க விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவர் நபி வழிபடுத்த அவரே நடக்கணும். அவர் இஷ்டத்துக்கு அவர் நடக்க முடியாது. ஆட்சியாளராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. அவர் விரும்பிய மாதிரிலாம் செய்ய முடியாது. அவர் எதன் அடிப்படையில் நடக்கணும்? குர்ஆனின் அடிப்படையில் நடக்கணும், சுன்னாவின் அடிப்படையில் நடக்கணும், சரியத்தின் அடிப்படையில் நடக்கணும். அவங்களே ஒப்புக்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கொள்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன செய்யுது? இந்த விஷயம் தெளிவாகுது. அந்த அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சிருவோம்? பதிவு பண்ணிடுவோம். அப்ப ஆட்சி அதிகாரம் வேற என்ன சொல்லி பார்க்க முடியாது இஸ்லாத்துல. அதுவும் மார்க்கம் தான். கலிஃபா இருக்கிறது, கலிஃபாவுக்குரிய கடமைகள் என்ன? மார்க்கம். நபி சொன்ன மாதிரி நடக்கணும், தீர்ப்பளிக்கணும், மக்கள் வழி நடத்தணும், நாட்டை வழி நடத்தணும், அந்த பகுதியை ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியை வழி நடத்தணும், ஜிஸ்யா வாங்கணும், ஜிஸ்யாவை செலவழிக்கணும், மக்களுக்குரிய விஷயங்கள் நல்லது கெட்டதுகளை பார்க்கணும், எல்லாமே நபியுடைய சுன்னாப்படி நடக்கணும்.
சரியா போய் சரியத்து போய் நடக்கணும். இதெல்லாம் என்ன மார்க்கம்? ஆட்சி அதிகாரம் என்ன வேறன்னு சொல்லி பார்க்க முடியாது இஸ்லாத்துல. அதுவும் மார்க்கம் தான். கலிஃபா இருக்கிறது, கலிஃபாவுக்குரிய கடமைகள் என்ன? மார்க்கம். நபி சொன்ன மாதிரி நடக்கணும், தீர்ப்பளிக்கணும், மக்கள் வழி நடத்தணும், நாட்டை வழி நடத்தணும், அந்த பகுதியை ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியை வழி நடத்தணும், ஜிசியா வாங்கணும், ஜிசியாவை செலவழிக்கணும், மக்களுக்குரிய விஷயங்கள் நல்லது கெட்டதுகளை பார்க்கணும். எல்லாமே நபியுடைய சுன்னாப்படி நடக்கணும், சரியா போய் சரியத்து போய் நடக்கணும். இதெல்லாம் என்ன மார்க்கம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க விவாத தளத்தில் சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க வந்து இன்னும் ஒரு செய்தி, திருமதியில் வரக்கூடிய செய்தியை தான் போட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியுமே பலவீனமான செய்தி. அதாவது இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது ஹசன் தர ஹதீஸுகள் அப்படின்ட்டா அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அதாவது சஹீ தரத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அமல் செய்யக்கூடிய ஹதீஸ். அது பலவீனமான ஹதீஸ் இல்லை. ஆனால் இமாம் திருமதி ஒரு செய்தியை ஒரு ஹசன் என்று கொண்டு வருவார்களேயான அது பலவீனமான செய்தி. ஏன்னா இமாம் திருமதி அவங்களே சொல்கிறாங்க, நான் வந்து ஹசனுங்கிற அந்த தரம் எதற்கு நான் கொடுப்பேன் என்றால், அதாவது வந்து பொய்யர் என சந்தேகிக்கப்பட்டவர் இருக்க மாட்டார். அது மாதிரி சாதாக அறிவிக்கப்பட்ட செய்தி இருக்காது. இது மாதிரி வேற துருக்குகளில் இந்த செய்தி வந்திருக்கும். அந்த செய்தியை நான் கொண்டு வருவேன். ஆனால் அந்த செய்தி பலவீனம் தான், அதில் அறிவிப்பாளர்கள் சில கோளாறு இருக்குது, விடுபட்ட செய்தி இருக்குது என்பதை அவர் உறுதிப்படுத்திட்டு தான் அதை ஹசனுங்கிற தரத்திலே போடுறாரு. அப்ப இமாம் திருமதி மட்டும் ஹசன் என்று சொல்வாரையானால் அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்பதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இவர் ஹசனுக்கு என்ன செய்யறாரு, ஹசன்டா என்ன தெரியுமா, அது வந்து ஏற்றுக்கொள்ளதுதான். அது இப்னு ஹஜர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹசன் ஹதீஸ் தகுதியில தாழ்ந்ததாக இருந்தாலும் அது சஹீ ஹதீஸ் போலவே ஆதாரமாக பயன்படுத்தலாம். ஆதாரமா தான் ஹசன்கிற ஹதீஸ் ஆதாரமா பயன்படுத்தலாம். ஆனா இமாம் திருமதி ஹசன் கொண்டு வரதை ஆதாரமா பயன்படுத்த முடியாது. இமாம் திருமதி அவங்க தன்னுடைய கிதாபுக்கு என்று அவங்க தனி ஒரு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஹசன் கரீம்னு போடுவாங்க, ஹசன் சஹீன்னு போடுவாங்க, அதே மாதிரி ஹசன் போடுவாங்க. இப்படியான சில செய்திகளை போடுவாங்க. அதுக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துருவாங்க. விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருமதியினுடைய கிதாபுடைய கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அவங்க அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, நான் ஹசன் என்று கொண்டு வரக்கூடிய செய்தி அது சரியான செய்தி இல்லை. ஆனால் என்னது, பொய்யரென சந்தேகிக்கப்பட்டவர் அதை வரமாட்டார். அதே மாதிரி என்னது, சாதாரண செய்தி அதில் இருக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி மாதிரி வேற துருக்குகளில் செய்தி வந்திருக்கு, அதைத்தான் கொண்டு வந்திருக்கணும் வெளியே. ஆனால் அது ஆதாரபூர்வமானது இல்லை அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு தான் நீங்க போட்ட ஹதீஸிலேயே கீழே வந்து போட்டிருக்கிறாங்க ஹசன்லி ஹைரிஹி, இது பல துருக்குகளில் வருகிறது, அதன் காரணமாக இது ஹசன் என்று சொல்லலாம். ஆனா எல்லா துருக்குகளுமே பலவீனம் தான் அப்படிங்கிறது அதுல அவ்வளவு தெளிவாக நீங்க போட்ட செய்தியிலேயே கீழே ஹசன்லி ஹைரிஹி என்று போட்டே இருக்குது. அதனுடைய சட்டம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. அதுபோக இந்த அபூபக்கர் உமர் இவர்களை பின்பற்றுங்கள் என்று வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலவீனமான செய்தி. எந்த கிதாபுல வந்தாலும், இப்னு மாஜாவில் வந்தாலும் சரி, அது எந்த கிதாபுல வந்தாலும் அத்தனை துருக்குகளிலும் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமான செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இதில் ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கனவில் நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரசூலுல்லாஹ்வே விளக்கம் கொடுத்துட்டாங்க. கல்வி அப்படின்ட்டு, இல்மு அறிவு அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவியல் சிறந்தவர்கள் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அறிவியல் சிறந்தவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கத்தில் இருக்கா? அதுவும் இல்லை. ஏண்டா எல்லா அறிவிலையும் ஆக சிறந்தவராக இருந்த யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை தான் பின்பற்றணும். வஹியில உள்ளதை தான் அவரே கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மேல என்ன செஞ்சிருக்கிறோம், செய்தி போட்டிருக்கிறோம். அது போக கீழே ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அதாவது முந்தைய சமுதாயத்துல வந்து, அதாவது முன்கூட்டியே நடக்கக்கூடிய சில விஷயம் உள்ளத்தின் உதிப்பின் மூலமாக சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஆனா என்னுடைய உம்மத்துல வந்து உமரை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு இருந்திருந்தால், அதுவும் இருந்திருந்தால், இது இருந்திருந்தால் வருதா இல்லையா, அதுவே முதல்ல இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். இந்த இருந்திருந்தால் வர்றதே இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் தானே ஒழிய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. அதாவது அல்லாவுக்கு மகன் இருந்திருந்தால் அதை முதலில் வணங்கக்கூடியவன் நான் இருப்பேன் அப்படின்ட்டா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமான சிறப்புகள் சம்பந்தமா வரக்கூடிய நேரத்தில் வந்து 4 செய்தி அந்த ஹதீஸ் நினைக்கிறேன், 4 செய்திகள்ல என்ன நான் சொன்னதுக்கு ஏற்ப இறைவன் புறத்திலிருந்து வஹி வந்தது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சிறப்பு. அந்த ஹிஜாப் சம்பந்தமாக அவங்க சொல்லுவாங்க. இப்படி அந்த பத்ர் போர்க்களம் சம்பந்தமான சில அந்த மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள்ல நான் ரசூலுல்லாஹ் அது சொன்னது மாதிரி அதுக்கு தோதா வஹி வந்தது அப்படிங்கிற செய்தி இருக்கு. அது போக வந்து உமர் ரலியல்லாஹு வருவார்கள், செய்தான் வேற பக்கம் போயிடுவான் அப்படிலாம் ஹதீஸ். உமர் ரலியல்லாஹுடைய சிறப்புகளை நம்ம மறுக்கல, எந்த சஹாபியினுடைய சிறப்புகளையும் நம்ம மறுக்கவே இல்லைங்க. இது முதல்ல விளங்கிக்கிறீங்க நீங்க.
அல்லாஹ் ரசூல் சஹாபாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதையுமே நம்ம மறுக்கவே கிடையாது. அவர்களை பின்பற்றுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறங்க. குர்ஆன் சுன்னாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் உள்ளதுதான் மார்க்கம். அதுல உள்ளதைத்தான் ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அதுல உள்ளது அவரவர்கள். இரண்டாவது, இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்காக? அப்பலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களில் அதற்குண்டான பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கிறான். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அனைவரும் தான் சிந்திக்கணும். அவங்க சிந்திச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க, இனிமே நீ சிந்திக்க வேணாம், அது குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி நீ அங்கே போய் உழுகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா விளங்கிக்கிறேன்னு. குர்ஆன் சுன்னா என்பது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வழிகாட்டியாக இருக்கணும். அவர்கள் வாழணும், அதை கண்டு வாழணும். யாரோ சொல்லிட்டு போனது அது மார்க்கத்தில் உள்ளதில்லை, அது வஹீல உள்ளதில்லை. வஹீல இல்லை என்றால் சரியும் இருக்கும், தவறும் இருக்கும். சரியானதை எடுத்துக்கிட்டு தவறான தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அது தனி ஆதாரமோ, அது தனியா ஃபாலோ பண்ணணுங்கிறதோ, அது மார்க்கத்தில் உள்ளது என்பதற்கோ எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரர் அஹமது நுஸ்கி, அதாவது இந்த சூரத்து தௌபாவில் 900 அது எதை பற்றி பேசலையா? ஹிஜ்ரத் செய்வதை பற்றி பேசலையா? ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்களை பற்றி பேசுது. ஆனால் இது எங்கே நடந்தது? ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்தது அப்படின்ட்டு தப்சீர் ஆதாரம் போட்டிருக்காங்க. தப்சீர்லாம் ஆதாரமே கிடையாதுங்க. முதல்ல அது விளங்கிக்கிறீங்க. நீங்கள் தப்சீர் என்பது அவரவர்களாக யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. அது ஆதாரத்தின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில் சொல்லக்கூடியது இருக்குது. அதுக்கு என்ன சான்றுகளை கொண்டு வராங்க? இதுதான் சபப் நுசூல், இதுக்கு இதான் ஆதாரம் அப்படின்னு ஆதாரத்தை கொண்டு சொன்னா தான் ஏற்றுக்கிறனுமே ஒழிய அவர்கள் சொல்வதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இந்த பையத்து ரில்வான் சம்பந்தமாக அந்த மரத்தடியில் வச்சு உறுதிமொழி கொடுத்தாங்களா, அது சம்பந்தமாக அல்லாஹ் வேற ஒரு இடத்துல சிலாயித்து சொல்றான். இதுல வரக்கூடிய வாசகமே என்னண்டா, வஸ்ஸாபி கூனல் அவ்வளூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். ஹிஜ்ரத் செய்தோரிலும், ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்தவர்களிலும் அதுல முதலாவதா இருக்கிறார்களே அவர்கள், அதுல நல்ல விஷயங்கள் அவர்களை பின்தொடர்ந்து அடுத்து வர்றாங்களே அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். முடிஞ்சு வச்சு. அது இறந்து போன காலம். அது இனிமே நமக்கு அதை ஃபாலோ பண்ணணும் என்பதற்கோ, அதை பின்பற்றணும் என்பதற்கோ இதுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஹிஜ்ரத் செய்தோரிலும், ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்தோரிலும் நல்ல விஷயங்களில் அவர்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அடுத்து அது நல்ல விஷயங்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர். அந்த ஹிஜ்ரத் செய்து என்ற அந்த தியாகம் தானே. ஹிஜ்ரத் என்பது தீனை காப்பாற்றுவதற்காக, தீனோட வாழணும் என்பதற்காக சொந்த நாடு, சொத்து, சுகம் அனைத்தையும் துறந்து வர்றது. அனைத்தையும் துறந்து நிற்கதியாக நிற்கக்கூடியவர்கள் நிற்கதியாகவே ஆயிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொத்து, சுகம் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுப்பது. இந்த ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடாக முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்க, அதனை பார்த்து விட்டு அடுத்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க, அடுத்து வந்தவங்களுக்கு மறுக உதவி செஞ்சவங்க, இவர்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இதுதான் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவாக அந்த வசனம் சொல்கிறது. நீங்க அதுக்கு மாற்றமாக தப்சீர்ல தான் 1000 கருத்து எழுதுவாங்க. அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. தப்சீர் ஆதாரமா? தப்சீர்லாம் ஆதாரமே. தப்சீர்ல இருக்கக்கூடிய ஆர்த்தண்டிக்காக வரக்கூடிய அது வேற வேற அறிவிப்புகள்ல ஹதீஸ்ல வருது, இதான் வருது, அல்லது இதனுடைய சபப்னு சொல்லி இதுதான் என்று அதுபடி வறுமையானால் எடுத்துக்கலாம். அது மூலம் வேற இடத்துல இருக்கு. இவங்க சும்மா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கிக் கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க விவாத தளத்துல சகோதரர் அஹமது நுஸ்கி அவங்க இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல் ஈமான் கொள்வது அப்படின்னா சஹாபாக்களை பின்பற்றுவதான் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமான அடிப்படையான விஷயம் அவங்களுக்கு விளங்கல. அதாவது ஈமான் கொள்வது என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம், பின்பற்றுதல் என்பது செயல் சார்ந்த விஷயம். நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பது வேறு, செயல் சார்ந்த விஷயம் என்பது வேறு. அங்க அவர்கள் ஈமான் கொண்டது போல், அவர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லும் போது வேற ஒரு அறிவிப்புல இந்த மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்கள் நம்பிக்கை கொள்வோமான்னு கேட்டாங்க. யாரு? மக்கா முஸ்ரிக்குகள். அது மாதிரி இவர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அப்படின்னா தான் நீங்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவீர்கள் என்ற வசனமும் அருளப்படுது. அப்ப இதுல என்ன விஷயம்டா, நம்பிக்கை என்பது வேற, அதாவது செயல்பாடுகள் என்பது வேற. பின்பற்றுதல் என்பது எங்க வரும்டா, செயல்பாட்டில் தான் வரும். அப்ப இது ரெண்டு வெவ்வேறு அப்படிங்கிறத என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கி கொள்ளணும். அதுபோக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமா சொல்றாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உமர், அவங்க தன்னுடைய தந்தையினுடைய சொல்லாக இருந்தாலும், ஆட்சியாளராக இருந்தாலும், ஆட்சி தலைவராக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொன்னா கட்டுப்படக்கூடாதுங்கிற முடிவில் இருந்தாங்க. கட்டுப்படக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வந்து தமத்துவ முறையில் ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தமத்துவ முறைகளை செய்யக்கூடிய ஹஜ்ஜை தடுக்கிறாங்க. தடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு சிரியாவாசி, அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி உங்க தந்தை வந்து தடுத்திருக்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரி தமத்துவ முறையில் ஹஜ் செய்யறத தடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளார்கள் என்றால் என் தந்தையின் கட்டளையை பின்பற்ற வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை பின்பற்ற வேண்டுமா என்பதற்கு நீயே பதில் சொல் என்றார்கள். அதற்கு அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறினார். அப்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஹஜ் செய்யி, வாப்பா சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, அதெல்லாம் கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமா சொன்னா செய்யக்கூடாது. எங்க வாப்பா அமீரா இருக்கலாம், அமீருல் மூமினீனா இருக்கலாம், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா அவர் சொல்லியிருக்கிறாரா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உனக்கு சரியான செய்தி நான் சொல்லியிருக்கிறேனா, ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்யி அப்படின்னு சொன்ன தெளிவான ஒரு ஆதாரம் திருமதியில் வந்து 824வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி இந்த தமத்துவ ஹஜ் சம்பந்தமாகவே என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அப்போ வந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் நேருக்கு நேராக உஸ்மானை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலில் இருந்து எங்களை நீ தடுக்க நாடுகிறீர் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறி ஹஜ் உம்ராக்காக தமத்துவ முறையில் ஹஜ் செய்வதற்காக இஹ்ராம் கட்டினார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து சஹீஹுல் புகாரில வந்து 1569வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி வந்து இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, தமத்துவ ஹஜ் தொடர்பாக இந்த வசனம் 296வது வசனம் அல்லாஹ்வின் வேதத்தில் அருளப்பட்டது. எனவே நாங்கள் அதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செயல்படுத்தினோம். அதை தடை செய்யும் குர்ஆன் வசனம் எதுவும் அருளப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாம் இறக்கும் வரை அதை தடை செய்யவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் ஒருவர் மட்டும் தாம் விரும்பிய கருத்தை தன் சொந்த அபிப்பிராயத்தில் மக்கள் மத்தியில் திணிக்கிறார் என்று சொல்றாங்க. இதுல முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி இமாம் சொல்றாங்க, அது யார் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுகிறதுன்னு போட்டு போயிட்டாரு. அப்ப வந்து இந்த தமத்துவ முறையில் ஹஜ் செய்யற வசனம் அருளப்படுது, அது ரசூலுல்லாஹ் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது, ரசூலுல்லாஹ் மரணிக்கிற வரைக்கும் தடை செய்யப்படல. அப்படி இருந்து இது ஒரு ஆள் வந்து சொந்த காரணத்தின் அடிப்படையில, சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில தடை செய்யறாரு, மாற்று கருத்து கொள்றாரு, இது சரியில்லை அப்படிங்கிற செய்தியும் என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வு இத்துடன் முடிவடைகிறது. அதாவது கொஞ்சம் டைம் கூட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதியை தொடருவோம். அல்லாஹ்வுக்கு பொறுத்து கொள்ளவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.